ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ. குலசேகர பாண்டியனுடைய மகனாக பிறந்த மலையத்வஜ பாண்டியன் ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தைகள் இல்லாதனால தினம் சிவபெருமானையும் பார்வதியும் போய் வேண்டியும் புத்திரபாகியம் இல்லாதனால அவன் என்ன பண்ணான்னா யார் பேச்சோ கேட்டு அஸ்வமேத யாகத்தை பண்ணான். இந்திரன் அவன்கிட்ட கேட்டு, நான் எதுக்கப்பா நீ அஸ்வமேத யாகத்தை பண்ற, நீ புத்திரன் இல்லை குழந்தை வேணும்னா நீ புத்திரகாமேட்சி யாகம்னா பண்ணணும்னு சொன்னோடனே அதை கேட்க புத்திரகாமேட்சி யாகத்தையும் பண்ணினான். அவனுக்கு ஒரே வருத்தமா அந்த குழந்தை தன்னால இல்ல நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவனுக்கு எங்க தெரியும் அம்பாலே இவனுக்கு குழந்தையா வரப்போறான்னு அவனுக்கு தெரியல. அதான் தசரதர் கூட அப்படித்தான் 60,000 வருஷம் குழந்தைகள் இல்லைன்னு கஷ்டப்பட்டார், வருத்தப்பட்டார். பட் அவருக்கு அப்ப தெரியாது பகவானே ராமாவதாரம் எடுத்து இவர் அப்பாவா சூஸ் பண்ணிருக்காரு வரப்போறாரு. அவருக்கு அப்ப தெரியாது. வந்துமே அவருக்கு என்ன பிரயோஜனம், ஒரு 5 வயசு இருக்க குழந்தையா விளையாடிட்டு இருந்தது. பெருசா ராமனுடைய லீலைகளை பத்தி யாரும் பாடியிருக்கிறதா தெரியல. 5 வயசுல முடிஞ்ச உடனே உபநயனம் பண்ணி வச்சு ஆசிரமத்துக்கு அமிச்சாச்சு பாடம் கத்துக்க. 12 வயசு 13 வயசு இருக்கும் பாடம்லாம் கத்துல திரும்பி வந்தா உடனே விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போயிட்டார். விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம் அவருக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு வந்தா. அப்புறம் 12 வருஷம் அந்த பக்கத்துல இருந்தார். சரி பட்டாபிஷேகம்னு ஆரம்பிச்சா முதல் நாள் கூப்பிட்டு பட்டாபிஷேகம்னா 2ஆம் நாள் சித்தி கூப்பிட்டு, அப்பா பட்டாபிஷேகம் என் பிள்ளைக்கு நீ காட்டுக்கு போ உங்க அப்பா சொல்லிருக்காருன்னு கிளம்பி போயிட்டார். ஆக மொத்தம் அந்த 25 வயசு வருஷத்துக்குள்ளயும் தசரதரோட ராமர் எவ்வளவு இருப்பார், இவர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பார் அவருடைய ஒரு இதை அப்படின்றது நமக்கு ரொம்ப கண்கூடா தெரியுது. அதுதான் கிருஷ்ணாவதாரமே அதே மாதிரிதான். வசுதேவரோட என்ன பெரிய கொண்டாட்டமா கொண்டாடி இருக்காரு இந்த அப்பாவோட அம்மாவோடன்னு இல்ல. பட் அதுக்கு சொல்ற அந்த விஷ்ணு குலத்துல பிறந்தவரவர் அந்த ஒரு மகரிஷி தபஸ் பண்ண போது 3 தடவை நீ எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு கேட்டுன்றதுனால 3 தடவை பிள்ளையா பிறந்து கிளம்பி போயிட்டார். ரொம்ப நாள் இருக்கல. அவர் என்னோட பிள்ளையா பிறந்து இருக்கணும்னு கேட்டுக்கணும்னு நமக்கு இப்பதான் புரியுது. வர கேட்கறது கூட ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். இல்லைன்னாக்க நீ இப்படிதானே கேட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாளாம் பாலாம். ஒருத்தன் தபஸ் பண்ணான். அவன் ரொம்ப முட்டாளான். அவனுக்கு கண்ணு வேற தெரியாது. தபஸ் பண்ணிட்டு இருந்தான். நாரதருக்கு வந்துட்டாராம். என்னப்பா பண்றேன்னு கேட்டார். யார் நீங்க? நான் தான்ப்பா நாரதர்னா. எனக்கு யார் வந்தாலுமே தெரியாதுதான், நீ கண்ணு தெரியாது. நான் தபஸ் பண்றேன்னா. என்ன தபஸ் பண்றேன்? நன்னா இருக்கணும் அப்படின்னு தபஸ் பண்றேன், கண்ணு வேற தெரியலையே என்ன. அவர் சொல்லி கொடுத்தாராம் அவனுக்கு. என்ன பண்றேன்னா பகவான் பிரத்யக்ஷமாபார். நீ உன்னால பகவான் அப்பவும் பார்க்க முடியாது. நான் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு வரத்தை கேளுன்னு வரோம். என்ன வரம் கேட்கணும்? ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும். அதுலயே பிளாட் அந்த மாதிரி. இப்ப ஒரு பையன் விளையாடுறான் கிரிக்கெட்ல, சூரியவம்சின்னு. அவன மாதிரி அவன் ஒரு ஓவர்ல 6 பாலாம் 4 நோபாலாம் ஒரு வைடா. அந்த வைடுக்கு ஒரு ரன் கொடுத்துறாளாம். நோபால் எல்லாத்தையும் 6 அடிச்சிடறான்னா 6 பாலையும் 6. போன ஒரு மேட்ச்ல ஒரு ஓவர்ல 10 6 அடிச்சிருக்கான். இது மாதிரி ஒரே கேள்வியில 6 மாதிரி ஒரு கேள்வியில எல்லாத்தையும் கேட்டுடுவேன். என்ன கேட்கணும் சொல்லி கொடுத்தாராம். நான் என்னோட கொள்ளு பேரனை ரத்தனங்கள்லாம் இழைச்சி அவளை தொட்டில வச்சு கொஞ்சி விளையாடி அவன் சிரிக்கிறத பார்த்து மகிழணும் அப்படின்னு கேளு. சரி சொல்லி இவனும் பகவான் பிரத்யட்சமானார். இவனும் கேட்டான். கேட்டோன்னா பகவான் சிரிச்சுட்டாரா. அட சாரி, உனக்கு இப்படி ஒருத்தவன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கானே, நீ ஒரு வாரத்துல இப்பவே கிளம்பா இருக்க, உனக்கு பால்யம் திரும்பணும் அப்படின்ற ஒரு வரம் இதுல அடங்கி போச்சு. கண்ணு தெரியணும்னு 2ஆவது வரம் அடங்கி போச்சு. நீ பெரிய பணக்காரனா கொடுத்த பணக்காரன் ஆகணுங்கிற ஒரு செல்வந்தன் ஆகணுங்கிற வரமா அடங்கி போச்சு. அதுக்கப்புறம் உனக்கு பிள்ளை, அவனுக்கு பிள்ளை, அவனுக்கு பிள்ளை, இப்படி நீ 4 தலைமுறை பார்க்கணுங்கிற ஒரு இத்தையும் கேட்டு ஒரே வார்த்தை கேட்டு சாமர்த்தியமா அப்படின்னு சிரிச்சுன்னு போனாராம். கொடுத்துட்டு போயிட்டாராம். அது மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம், நல்லபடியா சொல்லிக் கொடுக்கணும். இவனுக்கு அமைஞ்ச மந்திரிமார்கள்லாம் என்ன பண்ண, அஸ்வமேத யாகம் பண்ணு. நான் ராஜாக்கள்னா அஸ்வமேத யாகம் தான் பண்ணி அவ கேள்விப்பட்டிருப்பா போல. அதனால இந்திரன் சொன்ன அப்புறம் மாத்தி அது புத்திரகாமேட்சி யாகமா பண்ணார். இதுதான் இவர் சொல்வார், திருவள்ளுவ வள்ளலார் சொல்வார், என் புண்ணிய சொரூபனா இருக்கே, இந்த பொய்யான வாழ்க்கையில நான் மாட்டுண்டு பற்றெல்லாம் விடாதன்னு அப்படியே தெரிஞ்சுன்னு கிடைக்கனேன். என்ன நீ கை விட்டுடுவியாப்பா? எனக்கு என்ன கேட்கணும் உங்ககிட்டன்னு தெரியல, எப்படி கேட்கணும்னு தெரியல, அதனால என்னை கை விட்டுடுவியா?
கையில விஷத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய பாம்பை வச்சுருக்கு, அதனுடைய வாயில இருக்கக்கூடிய பையில விஷத்தை வச்சுட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பாம்பையே நீ கையில அனுப்பி கொண்டிருக்க நீ இருக்கே, நான் என்ன அப்படி தகாத ஒரு மழையாக பெய்யக்கூடிய விஷத்தை விஷத்துக்கு சமானமான காரியங்கள்லாம் செஞ்சு இழுத்தவனா நான் இருக்கேனா? என் குற்றத்தெல்லாம் பொறுத்து கொண்டு நீ எனக்கு அருள் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறார். அது மாதிரி இவருக்கு கேட்க என்ன கேட்கணும்னு யாராவது சொல்லிக் கொடுவோம், நல்லபடியா சொன்னாதானே. இப்ப ஆதிசங்கர் கூட என்ன கேட்கிறார், சிவாந்தலைகள்ல கைலாச பர்வதத்துல பொன்னும் ரத்தனமும் இழைக்கப்பட்ட நல்ல மேடையில சம்புவே உன்னுடைய முன்னாடி சிவகணங்கள் எல்லாம் அப்படியே ஆடின்னு இருக்க, நானும் என் கையை தலைக்கு மேல கூப்பி கொண்டு அம்பிகையோட கூட இருக்கக்கூடிய இறைவா, எல்லாருக்கும் மேலாக விளங்கக்கூடியவனே, மங்களத்தை தருபவனே, என்னை நீ காப்பாற்ற வேண்டும் சொல்லி அப்படி சுகமாக அந்த காலத்தை நான் எப்ப நான் கழிக்க போறேன், எனக்கு எப்ப அந்த பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு கேட்கறா இல்லையா? அந்த மாதிரி கேட்க தெரிஞ்சாதான், எப்படி கேட்கணுங்கிறத கேட்டாதான் நமக்கு வரம் கிடைக்குது, அதுக்கு தகுந்த மாதிரிதான் கிடைக்கும். அதுவும் தப்பு தப்பா கேட்டோம் அப்படின்னா, இந்த சம்ஸ்கிருதத்துல கூட சொல்லுவா, ஒரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் உண்டு, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா சம்ஸ்கிருத வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும்லாம் சொல்றா இல்லையா? அப்படிலாம் இருக்கு. இங்க மலையத்வஜ பாணியன்னும் ஒரு அளவுக்கு தபசா பண்ணி இந்த புத்தரகாமேட்சி யாகத்தையும் பண்ணான். யாகம் பண்ணி முடிச்சோடனே அதுக்குள்ள அந்த யாக குண்டத்திலேருந்து ஒரு குழந்தை வெளியில வந்தா. அவ எப்படி வந்தாங்கிறத ரொம்ப அழகா அவர் சொல்லிட்டே வந்தார் இல்லையா? பரஞ்சோதி முனிவர் ரொம்ப அழகா அதை வர்ணிச்சுட்டே வந்தார். எப்படி அவ இருந்தா, அது ஒரு சின்ன குழந்தையா வந்தாளாவோ, அது சின்ன குழந்தை எப்படி இருக்கு பாக்குறதுக்குன்னா ஒரு 3 வயசு குழந்தை மாதிரி இருக்கு. அந்த 3 வயசு குழந்தை ரொம்ப அழகான கண்கள், அப்படி அப்ப பூத்த தாமரை போன்ற மலர்ந்த ஒரு முகம், அப்படி இளம் தளிர் போல ஒரு கொடி போல இருக்கக்கூடிய உடம்பு, இத்தனையோட உடம்புல மேல முத்து மாலைகள்லாம் போட்டு இருக்கா. அழகான தலையில ஒரு கொண்டையெல்லாம் போட்டு அதுல இருந்து தொங்கக்கூடிய முத்து சரங்கள்லாம் தொங்கக்கூடிய மாதிரி அழகா அதுல இருந்து வரக்கூடிய ஒளி சந்திரன்ல இருந்து வர ஒளி மாதிரி இருந்துதான். அப்படி அப்படி வந்தவ என்ன பண்ணா, நேரா வந்தா அம்மான்னு கூட்டின்னு போய் மழலையான வார்த்தையை பேசி அப்படியே காஞ்சன மாலை, அதாவது மலையத்வஜ பாண்டியனுடைய மனைவியான காஞ்சன மாலை அவளே மடியில போய் உட்கார்ந்துட்டா. அப்படி மடியில போய் உட்காந்து அம்மான்னு கூப்பிட்ட உடனே நமக்கு பெண்ணா இவ வந்திருக்கா, ஹோமகுண்டத்துல இருந்தே வந்ததுனால இவ அம்பாள் தான் வந்திருக்கான்னு. ஆனா அப்பேற்பட்ட அழகான ஒரு சுந்தரியாக வந்த அந்த அம்பாளானவள் எப்படி இருந்தா அப்படின்னு, அத வாயில இருக்கக்கூடிய பற்கள் வரிசையெல்லாம் சின்னதா அழகா அரிசி மாதிரி எப்படி அழகா போர்த்த வச்ச மாதிரி இருந்துதான். அவ்வளவு அழகான அந்த பற்கள். அது எப்படின்னா, கருத்தனை எந்ததன் கண்ணன வண்ண கனக வெப்பில் பெருத்தன பாலகும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையம் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே என் முன் நிற்கவேன் அபிராம்பட்ட கேட்கின்ற மாதிரியே இங்க அம்பாலும் வந்துட்டா. எப்படி வந்தான்னா, இவளுக்கு 3 ஸ்தனங்கள் இருந்தது. ஆனா இந்த ஸ்தனங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, அந்த பரமேஸ்வருடைய கண் மாதிரி இருந்துதான். அதோட மக்கள் இல்லையா, அதுக்கு ஒரு தனி பெருமை வேற உண்டா. என்னன்னா, ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் அமுதத்தை கொடுத்த ஸ்தனங்களை உடையவளாவோ, அவ கையில அழகா கரும்பு வில்லையும் பஞ்ச பானங்களையும் கையில ஏந்தி கொண்டு வராலாம். ஒரு அழகான புன்சிரிப்போட இருக்கா. அப்ப அவருடைய பல் வரிசையெல்லாம் தெரியுது. இந்த பல் வரிசை ரெண்டும் பார்க்கறதுக்கு அப்படியே மயில் இறகளுடைய அடிப்பாகமானது வரிசையாக அணிவிக்கப்பட்டு 2 வரிசையா இருந்ததுன்னா வச்சா எப்படி இருக்கும், அந்த இது குறுத்து மாத்திரம் அப்படின்னு சொன்னாக்க அது எப்படியோ அது மாதிரி ரொம்ப அழகான பற்களை உடையவளாக என் முன்னாடி நிற்கிறேன்னு இவளோட முன்னாடி நின்று மடியிலேயே உட்கார்ந்துட்டா அப்படிங்கிற ஒரு அழகா சொன்னா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாக்க, அந்த அம்பாள் அம்பாள்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா முக்கண்ணியவ 3 ஸ்தனங்களோட வந்திருக்கா. அம்மாவுக்கு பரம சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். அவ எப்படி இருக்காளான்னா, ஒரு 5 விதமான சக்திகள், பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான சக்திகளாகவும்
இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைத்தல், காத்தல், வளர்த்தல், மறைத்தல், அடித்தல்லாம் சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல வர மாதிரி 5 காரியங்களையும் செய்யக்கூடியவளாகவும் தொழில்களை செய்யக்கூடியவளாகவும் 5 வகையான சக்திகளுடைய வடிவாகவும் இருந்து கொண்டு, ஆனா வெளியில தன்னுடைய உண்மையான வடிவம் தெரியாமல், அதுக்கு மாறாக அப்படி அம்பாளாக வெளியில வராமல் அது தன்னை வெளியில காமிச்சிக்காத ஒரு குழந்தை ரூபமாக வெளியில வந்தா, ஆனா அவ எப்பேற்பட்டவள், அவ வாக்குக்கும் நம்முடைய மனசுக்கும் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமூர்த்தியா அவ இருக்கா. அவ வேதங்களை எல்லாம் கடந்து நிற்கின்றவளாக இருக்கா. அப்படி ஒப்பற்றது உமையம்மையானவள் இந்த பாஞ்சன மாலைக்கு புதல்வியாக மகளாக வந்து தோன்றிருக்கா. இப்படி இந்த பூலோகத்தை ஆளக்கூடிய இந்த மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாக வந்து பிறந்தாலே இது எந்த புண்ணியம், எப்பேற்பட்ட புண்ணியம், எப்பேற்பட்ட தவம் இல்லையா. இது வந்து சக்கரவர்த்தியா ஏக சத்திராதிபதினு சொல்லலையே, அப்படி இந்த பாரத வருஷம் முழுக்க ஆட்சி பண்ணக்கூடிய இந்த மலையத்வஜ பாண்டியன் இந்திரனுக்கு ஒப்பாக இங்க இருக்கான். இவனுக்கு வந்து இந்திரனுக்கு என்னென்ன உண்டு அப்படின்னு இருக்க, வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம், பிறை முடித்து ஐயம் திருமணையால் அடித்தாமரைக்கும் செய்யும் தவமுடியாருக்கு உளவாகிய சிந்தங்களேன். அந்த ராஜாக்கு உண்ட சக்கரவர்த்திக்கு உண்டான அத்தனை லட்சணங்களோடும் கூடி இருக்கக்கூடிய இவன் வந்து இப்ப வந்து இவ்வளவு வேற வந்து அம்பாளையே வந்து தன்னுடைய மகளாகவும் அடைய பெற்றான். பட் அவனுக்கு தெரியல, அது வேற விஷயம். இது என்ன புண்ணியம் பண்ணான், எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா முன் பிறவி இல்ல, இது மாதிரியான ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு இந்த பாடல் சொல்ற. பறை ஆதி விருப்பு அறிவு தொழிலாகி உலகமெல்லாம் படைத்து காத்து வரையாது உடைத்து மறைத்து அருளியதை நின்று தன் வடிவு வேறாய் உரையாதி மறை கடந்த ஒரு முதல்வி திருமகனாய் உதித்ததற்கு இந்த தரையாளும் மன்னவன் செய்த தவம் எதுவோ அதற்குரிய தவம்தான் மன்னோ. இப்படி ஒரு அபூர்வமான ஒரு பாக்கியத்தை அடையக்கூடியவனாக இந்த ராஜாவான மலையத்வஜனுக்கு கிடைச்சிருக்க, இதுக்கு என்ன தபசியம் பண்ணினானோ அப்படின்னு பெரிய ஆச்சரியத்தோட பரஞ்சோதி முனிவர் இந்த பாடலை சொல்றார். இது 539வது பாடல் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு. இந்த 519வது பாடலுக்கு பறை ஆதி விருப்பு அறிவு தொழில் இது 5 சக்தியா சொல்ற. பறைனா பராத்பரை பராசக்தியானவள், ஆதினா ஆதிசக்தியாக இருக்கக்கூடியவள், அதுபோல விருப்புனா இச்சை, அது இச்சா சக்தியாகவும் இருக்கக்கூடியவள், அறிவுங்கிறது வந்து ஞானம் ஞான சக்தியாக இருக்கா. அதுக்கப்புறம் தொழில் ஆதி, தொழில் அப்படின்றது செய்கை செயல், இல்ல கிரியாசக்தி. செய்கைன்னா அது வந்து கிரியை தானே, காரியங்களை நிகழ்த்துவது, அதுக்கு கிரியை. இப்படி 5 விதமான சக்தியாகவும் ஆதி இவைகள் ஆகவும் உலகம் எல்லாம் இந்த எல்லா உலகத்தையும் படைத்து காத்து வரையா துடைத்து மறைத்து அருளி, இத எவ்வளே படைக்கிறா, எவ்வளே காத்து காப்பாத்துறா. அப்புறம் இதை வந்து வரையாது துடைத்து இதெல்லாம் ஓச்சல் ஒழிவில்லாத இதெல்லாம் அழிக்கிறா. அப்புறம் மறைச்சு வைக்கிறா சில சமயத்துல. அதான் முன்னேறது மறைஞ்சி போயிடுது, நான் குழந்தையா அந்த ரூபம் மறைஞ்சி போயிடுது, பாலகனான உடனே. அதுக்கப்புறம் யுவனான உடனே அது மறைஞ்சி போயிடுது. இப்படி ஒண்ணுன்னா மறைச்சுண்டே வரா. அப்புறம் கடைசியில என்ன பண்ற, அருளல், அதாவது அழிச்சு விடுறான்னு சொல்றதுக்கு போல இங்க வந்து இந்த வார்த்தை அருளல்னு யூஸ் பண்றா. அவனுக்கு அருளை பண்ணி தன்னிடம் சேர்த்து கொண்டு விடுகிறார். இப்படி 5 வகையான தொழில்களை எல்லாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பாளமல் அவை நின்றும் தன் வடிவு வேறாய இத்தனை விதமான சக்திகளாக தான் இருந்தாலும் கூட இதுக்கு மாறாக தன்னுடைய வடிவத்தை, உண்மையான வடிவத்தை வெளியில காட்டிக்கொள்ளாத மாதிரியாக என்ன பண்றான உரை ஆதி. உரைன்னா வாக்கு, வாக்கு முதலிய வாக்கு மனம் இதெல்லாம் இருக்கிற இது. அப்புறம் வேதத்துல சொல்லிருக்கூடிய மறைன்னா வேதத்துல சொல்லிருக்கிறது. இது எல்லாவற்றையும் அவளை பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்காளோ அத்தனைக்கும் மாறாக இதெல்லாம் கடந்து தாண்டி நிற்கின்ற, இதுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு முதல்வி, இப்ப ஒப்பற்ற தலைவி, இந்த உலகத்துக்கே மூத்தவள் இல்லையா. அம்மையப்பனாக தோன்றி அவர்கள் வந்து அவதானே மூத்தவா இல்லையா. இதுல வந்து எல்லாருமே பாக்குறது எப்படின்னு பரமேஸ்வரனையும் பார்வதியும் வந்து ஏக ரூபமா பாக்குறார்.
அர்த்த புருஷ ஈஸ்வரி அப்படின்னு ஒரு இடத்துல நான் படிச்சேன். அது புது வார்த்தையா இருந்து அர்த்த ஈஸ்வர நாரின்னு பார்த்திருக்கேன்னா இங்க அர்த்த புருஷேஸ்வரி அப்படின்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருக்கா பாரு. பாதி புருஷனாக அம்பாள் இருக்கலாம். நம்ம சாதாரண அர்த்த நாரீஸ்வரன் தான் சொல்லுவோம். ஈஸ்வரன் தன்னுடைய உடல்லே பாதியை அம்பாளுக்கு கொடுத்து விட்டு அர்த்த நாரீஸ்வரனா இருக்கிறான். இங்க இல்லைங்கிறார். இவர் என்ன சொல்றாருனாக்க அபிராமி பட்டர் தன்னுடைய அழகினால அந்த பரமேஸ்வரனை வெற்றி கொண்டு அவனுடைய உடம்பிலே பாதியை பறித்து கொண்டு தன் உடம்பில் பாதி அவன் உடம்பை பறிச்சு விட்டாளாம். அந்த உடம்பை தான் பறித்து கொண்டு பாதியை அவருக்கு கொடுத்த மீதியை தான் வச்சிருந்தார் அப்படிங்கிற அர்த்த புருஷ ஈஸ்வரி. அந்த ஈஸ்வரியானவள் பாதி பாகம் புருஷனாக ஈஸ்வரனாக இருக்கும்படியாக திருமகனாக வராவர். அநேகமா பெரிய பக்தர்கள் எல்லாருமே 2 பேர் சேர்த்தே தான் கொண்டாடுறான். ஏதோ ஒரு ஊர்ல அர்த்தநாரீஸ்வரர் நம்ம ஒரு தடவை பார்த்திருக்கோம். சொல்றேன், சேலத்து பக்கத்துல அர்த்தநாரீஸ்வரர் கோலம் வந்து திருச்செங்கோடு திருச்செங்கோடுல அர்த்தநாரீஸ்வரனும் அங்க வந்து ஈஸ்வரனும் அம்பாலும் ஒரே ரூபத்துல இருக்கான். ஒரே ரூபத்துல இருக்கான்னு சொல்லிட்டு இதுல கூட சொல்றாருல நம்ம அர்த்தநாரீஸ்வர சுரூபத்தை வந்து முதல் ஸ்லோகமா வச்சுதான் சிவாந்த லகரியில கூட அவர் வந்து ஆதிசங்கர பகவத்பாதம் சொல்றான்னு நினைக்கிறேன். கலாபியாம் சூடாலங்கிருத சசி கலாபியாம் நிஜ தபஸ்பலம். சிவாபியாம் அஸ்தோக திருபுவன சிவாபியாம் நதிரியம் கிருதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்வரத் அனுபவாபியாம் நதிரியம். இந்த ஸ்துதி எல்லாம் அவருக்கு போட்டோம். ஏன்னா கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜ தப பலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவத்துனி. அது அப்படித்தானே சொல்றாரு. 2 பேருக்கு காமனாவே அதுல சொல்லிட்டு வர்றாருல. என்னுடைய நமஸ்காரங்கள்லாம் இவாளுக்கு போய் சேரட்டோம்னா சகல கலைகளையும் ஒன்றா இருக்கக்கூடிய சொரூபமாக உடையவர்கள், தலையில் அலங்கரிக்கப்பட்ட சந்திர கலையை உடையவர்கள், பரஸ்பரம் செய்த தவத்தின் பயனாக ஒருவரை ஒருவர் அடைந்தவர்கள், ஒன்றாக தோன்றுபவர்கள், தன்னுடைய பக்தர்கள் கிட்ட சதுர்வித புருஷார்த்தங்களையும் பிரகாசப்படுத்துவர்களாக கொடுப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இந்த உலகத்திற்கும் வந்து ரொம்ப அபரிமிதமான அளவற்ற ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவர்கள். என்னோட ஹிருதயத்துல எப்போதும் இருந்து கொண்டு புதுசு புதுசாக தோன்றுகள். நவோ நவோ பவத்தின்னு சொல்றா இல்லையா, புதுசு புதுசா ஏற்படுறது. அந்த மாதிரி அது என்னுடைய புது புது அனுபவமாக ஆனந்த ஸ்புரஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆனந்தமா உள்ள தோன்றக்கூடியவராக இருக்கிறார்கள். அப்படி ஸ்புரிக்கின்ற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தரக்கூடிய ரூபத்தோடு கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி பரமேஸ்வரன் பொருட்டு இந்த நமஸ்காரங்கள் போகட்டும். காளிதாசனும் ஒரு இடத்துல அப்படிதான் சொல்றா இல்லையா, வாகர்த்தாவிவ சம்பக்தோ, அதுவும் சொல்லியிருக்கோம். வாகர்த்தாவிவ சம்பக்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்து பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு. அது முதல்க்கு என்ன அர்த்தம்? அது வாகர்த்தா சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அபிராமிதர் சொல்வார். அதே மாதிரி இருக்கு. அது அந்த வாயு சம்ஹிதைன்னு ஒரு வாயு புராணம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு வர்ஸ் இருக்கு. அதாவது சப்தசாஸ்திரம் அகிலம் தத்தே சர்வஸ்ய வல்லபா அர்த்தஜாத்தம் தூ தத்தே அர்த்தேந்து சேகரஹான்னுட்டு. ஸோ சப்தத்தை பூரா அம்பாள் வச்சுருக்கா, அர்த்தத்தை பூரா பகவான் வச்சுருக்காருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதே ஸ்காந்தத்துலேயும் இருக்குது. நீ தான் அம்பாளையும் சிவனையும் பார்த்து சொல்கிறது. ஸ்காந்தத்துலேயும் இந்த மாதிரி அம்பாள் வந்து சப்த ரூபம். அதனால தான் அவளுக்கு மாத்திருக்காவர்ண ரூபிணிங்கிறோம். பகவானை அர்த்த ரூபமாக சொல்கிறோம். அதனால்தான் வாகர்த்தாவிதன்னு சொல்லி வாக்குக்கும் அர்த்தத்துக்கும் சரஸ்வதியை கேட்காத பார்வதி பரமேஸ்வரால கேட்பா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது போல சேர்ந்து இருக்காங்க. அர்த்தம் தொடர்ந்து போறதான். ஏன்னா ஒரு பொருள் இல்லைன்னா சொல்லுக்கு வந்து வேல்யூ கிடையாது, சொல்லு இல்லைன்னா பொருளை விளக்க முடியாது இல்லையா. சொல்லி செய்கையினால சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு செய்கையினால புரியும்? மொழி இருந்தாதான் வந்து தெளிவாக புரியும் இல்லையா. எத்தனையோ கிரந்தங்கள்லாம் மொழி இருக்கிறதுனாலே, அதுக்கு ஒரு லிபி இருக்கிறதுனால தானே நமக்கு இத்தனை தலைமுறைக்கு அது கொண்டு வந்திருக்கோம். நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இல்லையா. இல்லாத எப்படி கிடைக்கும்? இப்படி இருக்கக்கூடிய இந்த
அம்பாள் இவளுக்கு பெண்ணா பிறக்கிறது, பெண்ணா அடையறதுக்கு, அவளை தெய்வத்தையே குழந்தையாக அடைவதற்கு இந்த பாண்டியராஜா எப்பேற்பட்ட தபஸ் பண்ணானோ, என்ன தபம் செய்தானோ அப்படின்னு இவர் பாடல, என்ன தபம் செய்தனே யசோதான்னு, கிருஷ்ணனை எங்கும் நிறைய பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தபஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு சாதாரண ஒரு வீட்டுல நல்ல குழந்தை ஒண்ணு பிறக்கிறதுனாலே சொல்லுவாது, அப்பா அம்மா பண்ண புண்ணியம் அது, என்ன தபஸ் பண்ணாலும் அந்த குழந்தை பாக்குறதுக்கு அழகா இருக்கான், அவன் பேசினாலே மணிமணியா ரொம்ப அர்த்த புஷ்டியோட இருக்கு, அவனோட காரியங்கள்லாம் பணிவோட சேர்ந்ததா இருக்கு. இது இந்த மாதிரி குழந்தை இங்கேயோ ஒரு லட்சத்துலதான் ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை அவளை கிடைச்சிருக்கு, என்ன புண்ணியம் பண்ணாலும்னு மக்கள் அவளை ரொம்ப ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி அவளை மகிழ்ச்சியோட அதை கொண்டாடுறாளோ, அது அதே மாதிரிதான் இங்கேயும் பரஞ்சோதி முனிவர் சொல்றார், இந்த அம்மா என்ன புண்ணியம் பண்ணாலோ, இந்த ராஜா என்ன புண்ணியம் பண்ணானோ, இப்பேற்பட்ட அம்பாளானவள் குழந்தையாக பிறப்பதற்கு. பறைனா பராசக்தின்னு பார்த்தோம், ஆதிசக்தி, விருப்பம்னா இச்சை, விருப்பம்னா இச்சை, இச்சையது விருப்ப சக்தின்னு இச்சா சக்தி, அறிவுன்றது ஞானம், அது சக்தின்னு ஞான சக்தி, தொழில்கள் அப்படிங்கிறது கிரியாசக்தி. இங்க வேறாகனா இந்த 5 சக்திகள் வேறாக, இதெல்லாம் வெளியில காமிச்சுக்காத வேறாக இருக்கான்னா, இவ வாக்குக்கும் சொல்லுக்கும் இதுக்கும் எண்ணத்துக்கும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளா இருக்கா. வாசாம கோச்சரா அப்படின்ற சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளா இருக்கா. வேதத்துல சொல்லிருக்கிறதையும் கடந்து இருக்காளாவோ. தரையினா மண்ணுல, இந்த தரையை ஆளும் மன்னவன், இந்த பூலோகத்தை ஆளக்கூடிய மன்னவனாகிய மலையத்வஜ பாண்டியன். அடுத்த பாடல்ல அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரே ஒரு விஷயம் தோணித்து சொல்லிடலாமான்னு, அந்த படைத்து காத்து வரையாது துடைத்து மறைத்து இருக்கு இல்லையா, அருளி, அது அந்த சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, திரோதானகரீஸ்வரி, சதாசிவ அனுகிரகதா. ஸோ அந்த 5 கிருத்தியம்ங்கிறது சிருஷ்டி ஸ்திதி லயம் திரோதானம் அனுகிரகம்னு இருக்கு. 5 காரியங்களாக அதை அவர் சொல்லியிருக்காருன்னு எனக்கு பட்டுது. அது லலிதா நாமத்துல இருக்கிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். ஆமா, அனுகிரகம்ங்கிறது சம்ஹாரத்தை தாண்டி வேறையா சொல்றா. ஸோ சம்ஹாரம்ங்கிறது ஒடுக்குதல், ஒடுக்குதல் தனி, அதுக்கப்புறம் மறைத்தல், அதுக்கப்புறம் அனுகிரகம்னு 3ஆவது சொல்லிடுற. சைவ சித்தாந்தத்திலையும் இதே தான், நம்ம சாக்தத்திலையும் அதே தான் சொல்றா. அதனுடைய வெளிப்பாடாக தான் அஸ்தி வர்த்தகே, அப்புறம் க்ஷீயத்தே பரிணமத்தே க்ஷீயத்தே, அப்புறம் நஷ்யத்தை. இது அந்த 5 கிருத்தியங்களுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய செயல்களுடைய விளைவு பாவம். அதுதான் எல்லாம். அதாவது கிரேட் பீப்புள் திங்க் அலைக்ன்ற மாதிரி எல்லாம் அந்த காலத்துல சம்ஸ்கிருதத்துல இருந்தது தமிழ்லயும் இருந்திருக்கு, தமிழ்ல இருக்கிறதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருந்திருக்கு. அது காலப்போக்குல சில மாறுதல்கள்லாம் ஏற்பட்டு அது அப்பப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திற்குள்ள ஜனங்களுடைய ஒரு டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறி போயிடுது, அவளுடைய ஒரு தெளிவெல்லாம் மாறி போயிடுது. அதுலயும் வெறுப்புகள்லாம் வேற சேர்ந்துட்டோன்னா கேட்கவே வேண்டாம் இல்லையா. எல்லாம் எந்த அளவுக்கு நம்மள என்ரிச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம தேடுவோம். தேடல் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் கிடைக்கிறதும் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கிறதோ அதுல எவ்வளவு தங்கணுமோ அவ்வளவுதான் தங்கும் இல்லையா. அது தங்கினதுன்னு எவ்வளவு செயல்பாட்டுக்கு உதவுமோ அது எல்லாத்துக்குமே சொல்றான். அதில்தான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவியடையும் பூத்தவளே, 7 14 உலகங்களையும் பூத்து காத்து அழித்து வளர்த்து எல்லாம் பண்ணி, அம்மா நான் முன்ன செஞ்ச புண்ணியம் எது அப்படின்னு கேட்கிறேன். ஏதோ புண்ணியம் செஞ்சிருந்தா தான் இதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இது அடுத்த பாடல்ல இந்த ஐம்பொறிகளுடைய உடல் உணர்வுகளை எல்லாம் கடந்து, ஐம்பொறிகள் அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிறோமோ இல்லையோ, அதனுடைய தன்மாத்திரைகள் தானே சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் அப்படிங்கிறது. இந்த உணர்வுகளை எல்லாம் கடந்து, அந்த கரணங்களுடைய உணர்வுகளையும் கடந்து மிக பேரிந்த வெள்ளமாக பரம ஞானமாக இருக்கக்கூடிய அந்த உமை அம்மை
அவளை சுலபமா யாராலுமே இது பண்ண முடியல. அது கேனோபன சப்தான வருது உமா, உமையம்மை சக்தியாக வந்து ஒரு தேஜோமயமா நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்ப வந்து வாயு பகவானும் அக்னி பகவானும் போய் தோத்து போய் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது வந்து அப்புறம் இந்திரனே போறான்னு சொல்லி வரும் இல்லையா. இந்திரன் போய் நமஸ்காரம் பண்ணி வணங்கி யாரு நீங்கன்னு கேட்கும் போதுதான் நான் தான் உமை அம்மைன்னு சொல்றாரு இல்லையோ. அதை இங்க சொல்ற பறை ஞானமே தனது வடிவமாக உடைய அந்த உமை அம்மையானவர் தன்னோட அன்புனால எல்லாரையும் அறியும்படி, எல்லோரும் அறியும்படியாக, ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு உணரும்படியாக, எல்லோரும் அறியும்படியாக இப்போ ஒரு பெண் பிள்ளையாக அவதரிச்சா. இது என்னது? இப்ப மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் ஒரு அருள் புரிவதற்காக இப்படி ஒரு அவதாரம் பண்ணிருக்கா. அவதாரம் பண்ணிருக்கான்னு பிறக்கவில்லை, எழுந்து அப்படி இருக்கா, மேல இருந்து இறங்கி வந்திருக்கா. அவ இருக்கக்கூடிய கைலாசத்துல இருந்து இங்க இறங்கி வந்திருக்கா. அதான் நம்ம முன்னாடி கூட பார்த்தோம் இல்லையா. அம்பாள் வந்து பரமேஸ்வரனை விட்டு இங்க மீனாட்சி அவதாரம் பண்றதுக்காக இறங்கி வந்துட்டா. அங்க பரமேஸ்வரன் தனியா உட்கார்ந்து இருக்காரு. அதை பார்த்துதான் காஞ்சன மாலை நகைத்தாள், அப்புறம் வந்து வெட்கப்பட்டு தலை குறிஞ்சிட்டாள் கூட நம்ம பார்த்தோம் முன்னாடி இல்லையா. அப்படி இந்த ஒரு அருளை பொழிகின்ற அம்மையானவள், அம்மையானவள் இவ்வளவு தபஸ் பண்ணிருக்கிறதுனால்தான் அந்த அம்பாலே வந்து இவளுக்கு குழந்தையா பிறந்திருக்கான்னு இந்த ராஜாக்கு புரியல. வந்திருக்கிறது ஏதோ குழந்தை பிறந்துக்கு, நாமளும் ஏதோ தபஸ் பண்ணோம், சுவாமியை கேட்டுடணும், அருள் பண்ண மாட்டேன்னு போய் தினமே போய் கெஞ்சினோம், எல்லாம் பண்ணோம், யாகங்கள் எல்லாம் பண்ணோம், தபஸ் எல்லாம் பண்ணினோம். ஆனா அதனுடைய பலனாகத்தான் இந்த குழந்தை வந்திருக்கு. இந்த குழந்தையானது ஐம்பொறிகளின் உணர்வுகளை எல்லாம் கடந்தது. இது வந்து அவ்வளவு சுலபமாக எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. அந்த கரணத்தினுடைய உணர்வுகளை எல்லாம் தாண்டியது. இந்த பரம அன்பு வெள்ளமாக இருக்கக்கூடிய ஞானமே சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த உமை அம்மைதான் வந்திருக்கா. அவளுடைய அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக இங்க எல்லோரும் அறியும் வண்ணம் ஒரு குழந்தையாக வந்திருக்கா. வந்து இப்ப தன்னுடைய மனைவியான காஞ்சனமாலையோட மடியில உட்கார்ந்துருக்கா. அப்படிங்கறதெல்லாம் இது ஒரு பெரிய தப பயன்தான், பகவான் தனக்கு கொடுத்திருக்கிற அருள் தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அவன் கண்ணை மறைச்சு விடுத்து. அவன் எப்பேற்பட்டவன்னா கடல் போல இருக்கக்கூடிய சேனையை உடையவன். ஆழமான கடல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவன்கிட்ட படைகள் தான் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவா இருக்கான், பாண்டிய மன்னனாக இருக்கான். அப்பேற்பட்ட பாண்டிய மன்னனான இந்த மலையத்வஜ பாண்டியன் மனசுல வருத்தம் கொண்டான். சில பேருக்கு எவ்வளவு கிடைச்சாலும் வந்து ஒரு அதிருப்தி இருக்கும். ஒரு ஏதோ பகவான் கொடுக்கறது கூட மொத்தத்தையும் அள்ளி கொடுத்துட மாட்டாராம். உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தான்னா ஆட்டம் போடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சுட்டுதான் கொடுப்பா அப்படின்பா. சில பேர் கூட சொல்லுவா, ஒரு 1000 ரூபாய் வேணும்னு தவிச்சேன் காத்தாலந்து, சாயங்காலத்துக்குள்ள கிடைச்சது. ஒரு ஃப்ரெண்டு வந்தார், ஒரு 900 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போனார். ஒரு 2-3 மாசம் கழிச்சு நான் வரேன் பாரு, வச்சுக்கோ, வந்து நீ வந்து நான் வாங்கிக்கிறேன், நான் ஊரெல்லாம் சுத்திட்டு வரேன், எல்லா பணமும் செலவழிஞ்சு போயிடும், அது வரைக்கும் இந்த 900 ரூபாய் உபயோகப்படுத்திக்கோ, நான் வரும்போது கொடு. ஐயோ நம்ம 1000 ரூபாய் வேணும்னு நினைச்சோம், 900 தான் வந்ததுன்னு சொல்லி நினைப்பானே தவிர இந்த 900 வந்ததுன்னு ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்காது. பகவான் அப்படிதான் கொடுக்கும்போது எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி கொடுத்தாருன்னா இவனுக்கு கர்ப்பம் தலைக்கேறி போயிடும். அதனாலதான் கொஞ்சம் குறைச்சுதான் வச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்றா. இங்கேயும் பாண்டிய மன்னனுக்கு ஒரு குறை, அம்பாலே வந்திருக்கா, ஹோமகுண்டத்திலிருந்தே வந்திருக்காருன்னா என்ன அவனுக்கு இது வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலையில அவன் இல்ல. அவனுடைய குறையெல்லாம் என்னன்னா மனசுக்குள்ள துன்பம் வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்த உடனே நியாயமா சந்தோஷப்படணும், சந்தோஷப்படுறதுக்கு போல மனசுல ஒரு துக்கம் வந்தது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றார். கள்ளம் நெறி கள்ளமா நெறி ஒழுகும் பொறி கடந்து கரணமெல்லாம் கடந்து ஆனந்த வெள்ளமாம் பர ஞான வடிவுடையால் தன் அன்பின் வெளிவந்து இன்று ஓர் பிள்ளையாய் அவதரித்த கருணையும் தன் மனாட்டி தவப்பெரும் தேரான் பள்ளமா கடத்தானே பஞ்சவர்கோன் நெஞ்சகத்து பரிவு கோன்தான். இது வந்து கொஞ்சம் சரியா படிக்கலன்னு சொன்னாக்க, வெள்ளமாம் பரமஞான வடிவுடையா டண்டன் தன்னன் பின் வெளி வந்தின் இப்படின்னு தான் இருக்கும். இது அந்த இடத்துல அழகா கொஞ்சம் பிரிச்சு படிச்சாதான் கொஞ்சம் அர்த்தம். கள்ள மாநெறி ஒழுகும் பொறி கடந்து கரணமெல்லாம் கடந்து ஆனந்த வெள்ளமாம் பர ஞான வடிவுடையால் தன் அன்பின் வெளி வந்து இன்று ஓர் பிள்ளையாய் அவதரித்த கருணையும்
தன் மனாட்டி தவ பேரும் சேரான் பள்ள மா கடத்தானை பஞ்சவர்கோன் நெஞ்சகத்து பரிவு கோன்தான் கள்ளமா நெறி ஒழுகும் பொறி கடந்து அப்படின்னு பஞ்சத்தோடு நடக்கக்கூடிய நம்மளை எல்லாம் ஏமாற்றி அத மனசோட சேர்ந்துட்டு நம்ம கெட்ட வழிகளை எல்லாம் நம்மளை திருப்பக்கூடிய ஐம்பொறிகள் இருக்க இதுக்கு அப்பாற்பட்ட இதனால உணர முடியாத நஜானந்தி இந்திரியாணி ஞானி நோக்கி ததைவச்ச அப்படின்னு அர்த்தம். அதான் இந்திரியங்களாலும் கண்டுபிடிக்க முடியாது, ஞானிகளுக்கும் புரியாது. அதுதான் இங்க சொல்ற. இந்த வஞ்சகத்தோடு நம்மளை எல்லாம் வழி நடத்தி சென்று கெட்ட வழியில திருப்புகின்ற அந்த ஐம்பொறிகள் இருக்க இந்த உணர்வுக்கெல்லாம் எட்டாதவளாகவும் அந்த கரணங்களுடைய உணர்வுகளையும் கடந்து மனசாலையாவது புரிஞ்சுக்கலாமான மனசாலையும் அவளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கும் பெரிய ஒரு புண்ணியமோ தபஸ் இருந்தாதான் முடியும். அதையும் கடந்து பொறி கடந்து அந்த ஐம்பொறிகளை புலன்களை எல்லாம் கடந்து கரணமெல்லாம் கடந்து அந்த கரணத்தை எல்லாம் கடந்து ஆனந்த வெள்ளமா பெரிய ஆனந்தமாகிய வெள்ளமாக கரை புரண்டு ஓடக்கூடிய பரஞான வடிவுடையார் பரம ஞானமே வடிவமாக இருக்கக்கூடிய உமையம்மையானவள் தன் அன்பின் வெளிவந்து தன்னுடைய அன்பினால எல்லாரும் அறியும்படியாக ஹோமகுண்டத்திலிருந்து வெளியே வந்தால் வந்து இன்று ஒரு பிள்ளையாய் அவதரித்து இன்னைக்கு ஒரு பிள்ளையாக ஒரு பெண் பிள்ளையாக அவதரிச்சு என்ன பண்ணா அவதரித்து கருணையும் இப்படி அவதரித்த ஒரு கருணை அப்படி அவதரிச்சான்னா எதனால வந்தான்னா ஒரு அருள் பண்ணணுன்றதுக்காக மலையத்வஜ பாண்டியன் காஞ்சன மாலை தம்பதிகள் மீது இருக்கக்கூடிய ஒரு கருணையினாலும் அவள் பேர் இருக்கக்கூடிய ஒரு பரிவினாலும் அவளுக்கு அருளை பண்ணுவதற்காக அவதரிச்சார். இது இந்த ராஜாக்கு புரியலன்னு சொல்லப்படுற கருணையும் தன் மனாட்டி தவ பேரும் தன்னுடைய மனைவியான காஞ்சன மாலை செய்த தவ பயன். இது ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அது பின்னாடி சொல்லப்படுற. இதுவே முன்பிறவில என்னவா இருந்தா என்ன மாதிரி தபஸ் பண்ணா எந்த காரணத்துக்காக அம்பாள் வந்து இப்படி பெண் பிள்ளையாக வந்திருக்கா அப்படின்ற கதையை பின்னாடி சொல்லப்படுறேன். அந்த விஷயத்தில் தெரியாத புரியாத அறிந்து கொள்ளாத இந்த கடல் போல சேனைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ள மா கடற்றானை பெரிய மா கடற்றானை பெரிய கடல் போல கூடிய சேனையை உடைய பஞ்சவர்கோன் பஞ்சவர்னா பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் இருக்கான பஞ்சவர்கோன்னா 5 பிரதேசங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கலாம், அதுக்கெல்லாம் தலைவனாக இவனே இருந்திருக்கலாம். அதெல்லாம் பஞ்சவர்க்கும் தலைவனாக சக்கரவர்த்தியாக இருந்திருக்கலாம். அது சேர சோழ பாண்டிய பல்லவ தொண்டை மன்னர்கள் இந்த 5 பேர் அப்படின்னு சொல்றான். ஒருத்தர் நான் கேட்டதுக்கு அவருக்கு தான் சொன்னார். இன்னும் அப்படியே அதை எடுத்துக்கலாம். அதை அப்படியே அப்பேற்பட்ட அந்த ராஜாவானவன் நெஞ்சகத்து பரிவு கூர்ந்தான், தன்னுடைய மனசுக்குள்ளே ஒரு துன்பத்தை அடைந்தான். இங்க பரிவு அப்படின்றதுக்கு வந்து 2 அர்த்தமா இருக்கலாம். பரிவுன்னா அவரிடம் இறங்கி அவகிட்ட கருணையோடு இறங்கின்னு எடுத்துக்கலாம். இங்க பரிவு அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தம் அப்படின்ற அர்த்தத்துல இந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருக்க. கள்ளம்னா வஞ்சனை, பொய்னா ஐம்பொறிகள், கரணம்னா மனம் புத்தி சித்து அகங்காரம். அந்த கரணம் இது 4 இது இல்லையா? 4 இல்லைன்னு சொல்லி தான் இல்லைன்னு சொல்லி இதுல சொல்லுவார். மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் சொல்றாரு இல்லையா? அந்த மனசு புத்தி அகங்காரம் சித்தம் அததான் இங்க வந்து 4 வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்ற 5 அந்த கரன்கள். இது அப்புறம் வந்து மனாட்டி தன் மனாட்டின்னு தன்னுடைய மனைவியான காஞ்சன மாலை தேரான் அப்படின்னா இவன் அறியாதவன். நம்மோட சில சொல்லுவோம் எவ்வளவு சொன்னாலும் புரியலப்பா இந்த ஆளுக்கு, அவன் இஷ்டப்படி தப்பே பண்ணிட்டு இருக்கான், இவன் என்ன பண்ணாலும் தேர மாட்டான், இவன் தேரான் அப்படின்னு சொல்றான் இல்லையா? தேர மாட்டான், இது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட், நம்முடைய முயற்சி எல்லாம் வேஸ்ட், இவன் தேர மாட்டான் அப்படிங்கிற மூலியம். அது இந்த தேர்வுங்கிறது அதுல தான் வந்துட்டு பரீட்சையில கூட என்னப்பா எத்தனையோ பேர் பாஸ் பண்ணா இவன் மாத்திரம் ஃபெயில் ஆயிட்டான், எத்தனையோ தடவை எழுதியாச்சு ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டு வரான், இவன் தேர மாட்டான் அப்படிங்கிற அளவுலயோ. ஏன்னா ஸ்ரத்தை இல்லைன்னா தேர மாட்டான்னு அர்த்தத்துல சொல்லுவான். எதுலையுமே எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு ஈடுபாடு இருக்கணும், பரிபூர்ணமான தன்னை வந்து அதில் ஈடுபடுத்திக்கணும். டெடிகேஷன் டிவோஷன்லாம் சொல்றாரு இல்லையா? அதெல்லாம் இருந்தாதான் வந்து அதுக்கு பலன் கிடைக்கும். இவன் மனசுல துன்பம் வந்தது, ஏன் வந்தது அப்படின்னா இவன் தேரான்
இவன் தேர மாட்டான், இவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு விருத்தி ஆகவில்லை. மனசு இருக்கிற அளவுக்கு புத்தி டாமினேட் பண்ணல. மனசுதான் சித்து மனசெல்லாம் டாமினேட் பண்றது, அறிவான புத்தியானது டாமினேட் பண்ணல. பள்ள மா கடல், ஆழமான பள்ளத்தையுடைய பெரிய கடல் போல் இருக்கக்கூடிய சேனை. பச்சவர்ண பாண்டியன் பரிவு அப்படிங்கிற துன்பம். இவனுக்கு என்ன துன்பம் வந்தது? அப்படி என்ன கஷ்டப்படுறதுக்கு? இவன் பெரிய ராஜா சக்கரவர்த்தி, குழந்தை இல்லைன்னா இந்திரனே வழி சொல்லி கொடுத்துட்டு போனா, இப்ப குழந்தையும் கஷ்டச்சு. என்ன கஷ்டம் அப்படின்னா அவனுடைய கஷ்டத்தை இந்த பாடல்ல சொல்ல போறார். 541வது பாடல் அது. ஆமா. மகவின்றி பல பகல் யான் வருந்தி அருந்தபம் புரிந்தேன். ரொம்ப சுலபமாக இருக்கு. மகவின்றி பல பகல் யான் வருந்தி அருந்தபம் புரிந்தேன். மகவு இன்றி பல பகல் யான் வருந்தி அருந்தவம் புரிந்தேன். மைந்தர் பேரு தகவு இந்த மகம் செய்தேன். மைந்தர் பேரு தக இந்த மகம் செய்தேன். அதுக்கப்புறம் என்ன? அதுவும் ஒரு பெண் மகவை தந்தது அந்தோ. முகவிந்து நில ஒழுக வரு பெண்ணும் முலை மூன்றாய் முகிட்டு மாற்றார் நகவந்த தென்னேயோ என்று வகையிலானாய் நலியுமில்லை. இது திருப்புகழ் மாதிரி இந்த பாட்டு. மகவின்றி பல பகல் யான் வருந்தியரும் தபம் புரிந்தேன். மைந்தர் பேரு தகவிந்த மகன் செய்தேன். அதுவும் ஒரு பெண் மகவை தந்ததந்தோ. முகவிந்து நிலவொழுக வரபெண்ணும் முலை மூன்றாய் முகிட்டு மாற்றோர் நகவந்த தென்னேயோ வென்று வகை இலானாகி நலியும் எல்லை. இப்படி கிட்டத்தட்ட திருப்புகழ் படிக்கிற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. இல்ல, பிள்ளையே இல்லையேன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு குறைப்பட்டு எத்தனையோ நாளைக்கு நான் இரவு பகல் அப்படி நான் வருந்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டதோட எல்லாம் நான் தவம் வேற பண்ணிருக்கேன், இந்த யாகத்தை வேற பண்ணேன். தவம் பண்ணது மாத்திரம் இல்லை, என்ன எனக்கு ஒரு அழகான புதல்வன் வேணும் அப்படின்னு சொல்லி புத்திரகாமேட்சி யாகத்தையும் செஞ்சேன். புத்திரனை வேண்டி செய்யக்கூடிய யாகம். அதான் புத்திரகாமேட்சி. அது புத்திரிகாமேட்சி யாகம்னு யாரும் பண்ணதா தெரியல. இல்ல, புத்திரகாமேட்சி தான் பண்ணிருக்காரு. நான் அப்படி ஒரு யாகத்தை பண்ணேன். ஆனா இந்த யாகம் கூட என்ன பண்ணிட்டு என்ன ஏமாத்திட்டு புத்திரகாமேட்சி யாகம்னு பண்ணா இது எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தது. நான் அந்த காலத்திலேயே கொஞ்சம் மாத்து கம்மியா தான் பார்த்திருக்கேன். ஒரு பொண்ணு பிறந்தாக்க இந்த வேள்வி நான் செஞ்ச புத்திரகாமேட்சி யாகம் கூட எனக்கு என்ன படுத்த ஒரு பெண் பிள்ளையை தான் கொடுத்தது. ஐயோ, இது என்னடா அது? இது அழகான சந்திரன் போல இருக்கக்கூடிய முகத்திலேருந்து அந்த நிலவு ஒளி ஒழுகிற மாதிரி இந்த குழந்தை ரொம்ப இவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இந்த பெண்ணுக்கு பெண் குழந்தைதான் சரி, பரவாயில்ல, ஒத்துக்கலாம், ஏத்துக்கலாம், மனசை தேத்திக்கலாம்னு இதுவும் கொஞ்சம் ஒரு அன்யூஷுவலான பிறவியா பிறந்திருக்கேன் 3 ஸ்தனங்களோட. இது பார்த்தா இது என்ன ஒரு மாதிரியா இருக்க, மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாரும் பார்த்து சிரிக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி என்னுடைய பகைவர்கள்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவெல்லாம் ஏளனம் பண்ணி நகையாடுவார்களே, எள்ளி நகையாடுவார்கள் அப்படின்னு தமிழ் கிராமர்ல சொல்லுவார். இத எல்லாரும் என்ன நினைச்சு என்ன இகழ்ந்து பேசி சிரிப்பார்கள், நகைப்பார்கள் அப்படின்னு சொல்ல பகைவர்கள்லாம் சிரிக்கும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டுடுது. இது என்னது, இது என்ன, ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே. இது அப்படி மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் குழந்தை பிறந்தும் சந்தோஷம் இல்லாதவனாக இவன் வருத்தப்பட்டு இருக்கான். அதுதான் இந்த பாடல்ல சொல்றேன். மகவு இன்றி, குழந்தையே இல்லாம எத்தனையோ வருஷம் குழந்தையே இல்லாம குழந்தையே இல்லாமல் எத்தனையோ வருஷம் தபஸ் பண்ணுவாள்லாம். அது தசரத மகா சக்கரவர்த்தியை நம்ம பாக்குறோம். அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கா. அவெல்லாம் கடைசியில யாகம் பண்ணிதான் குழந்தை பிறந்திருக்கு. அப்படி பல பகல் யான் வருத்தி, பல பகல்னாக்க இந்த பகல் இருவுன்னு சொல்ல பகலா அப்படின்னு பல பகல் பல நாட்கள். இங்க பகல்னா நாட்கள், பல நாட்கள், நெடுநாட்கள், ரொம்ப நாளா அப்படின்ற மாதிரி. இப்ப கூட நம்ம நிறைய பேர் பாக்குறோம், அவளுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு 10-12 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. அவளும் போகாத கோயில் இல்லை, செய்யாத நல்ல காரியங்கள் நற்பணிகள் இல்லை. ஆனா கூட இன்னும் தெரியல பகவான் அருள் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சில சமயம் ஆச்சரியமா கூட அவளுடைய நம்பிக்கைக்கு பகவான் அருள் பண்ற மாதிரி நடந்ததெல்லாம் கூட இருக்கு. ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில 52 வயசு அந்த மாமிக்கு, அவருக்கு 56 வயசு.
குழந்தையில இல்ல, யாரோ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணானாக்க லலிதா சகஸ்ரநாமம் படிக்க ஆரம்பிச்சா, கூடவே அபிராமியந்தாதியும் படிக்க ஆரம்பிச்சா. அபிராமியந்தாதியை ஒரு மாமிகிட்ட வந்து கத்துக்கலாம். அது வந்து 5 பாட்டுக்கு ஒரு ராகமா அந்த மாமி சொல்லி தருவா. இத வந்து ஒரு தினமே வந்து ஒரு நாள் வந்து 5 கத்துட்டு போவா. அதை ரெக்கார்டும் பண்ணிட்டு போவா. வீட்டுல போய் அதை படிக்கும் போது அந்த ராகத்தோட அப்படியே பாடிட்டே இருப்பா. இது மாதிரியே பண்ணிட்டு இருந்தா அந்த மாமி. லலிதா சகஸ்ரநாமத்தையும் படிக்க வேண்டியது, அபிராமியந்தாதியும் மாமி சொல்லி கொடுத்த மாதிரி பாட வேண்டியது. இதுக்காக ஒரு 1.5 மணி நேரம் காத்தால தினம் அந்த பூஜை ரூம்ல அம்பா முன்னாடி உட்காந்து ரொம்ப ஃபுல் டெடிகேஷனோட பண்ணிருக்காரு. அது வந்து பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த மாமிக்கு ரெட்ட குழந்தையா போட்டுதான் 1 வருஷம் கழிச்சு. இப்ப அந்த குழந்தைகளுக்கு 10 வயசோ 12 வயசு ஆகுது. மாமா ரிட்டையர் ஆயிட்டார். இருந்தா கூட குழந்தை நல்ல வயது, ஒரு பொண்ணும் ஒரு பையனா, இப்படி பார்வதியும் பரமேஸ்வரனுமே வந்து பிறந்த மாதிரி 2 குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லா மணியா சுட்டியா இருக்கு அப்படிங்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்து அபிராமி இதெல்லாம் கத்துக்கிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். வந்து அம்பாள் கூட கருணை பண்றா, பரமேஸ்வரன் கருணை பண்றான்னு கொஞ்சம் சோதனை பண்ணிதான் அவ கொடுக்குறா, உடனே கொடுத்துறது இல்லை. இப்படி நான் வந்து புதல்வனை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தபஸ் பண்ணேன். ஆனா தபஸ் பண்ணா இப்ப என்ன ஆச்சுன்னா, எனக்கு புதல்வன் கிடைக்கல. அதுக்கு பதிலா எனக்கு இந்த யாகத்திலிருந்து ஹோம குண்டத்திலிருந்து ஒரு பெண் பிள்ளை வந்தா, வெளியில வந்தா ஒரு பெண் பிள்ளை. நான் என்ன பண்றது, இப்படி வந்துட்டு நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கே, நான் கேட்டது ஒண்ணு, பகவான் கொடுத்தது ஒண்ணா இருக்கே, இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் எப்படி வருத்தப்பட்டான் அப்படின்னா, ஒரு பெண் மகவை தந்ததந்தோ, ஐயோ எனக்கு இந்த ஒரு பெண்ணை கொண்டு கொடுத்துடுத்து, நான் வந்து பிள்ளை வேணும்னு கேட்டா அப்படி ஆகிட்டு, முகவிந்து நிலவுழ்க வரும், முகங்கக்கூடிய அந்த சந்திரன்ல இருந்து அப்படி முத்துச்சரங்கள் கொட்டக்கூடிய அளவுக்கு ஒளி பொருந்திய கதிர்களை வீசக்கூடியதாக அது பொலிவோட வரக்கூடிய அந்த பெண் வந்தாலே, ஆனா முலை 3ஆய் புகழ்ந்து இவளுக்கு 3 தனங்களோட வந்து பிறந்திருக்காளே, இதெல்லாம் மாற்றா நக வந்தது என்னவோ. மற்றவெல்லாம் பார்த்தா, மற்றவான்னு யாரு, இவனை பார்த்து சிரிக்கக்கூடியவா யாரா இருக்க முடியாது, இவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவாளா இருக்க முடியாது. இவனுடைய எதிரிகள், இவனுடைய பகைவர்கள் இவெல்லாம் பார்த்தா சிரிப்பாளே. நகை வந்தது என்னையோ, எல்லாரும் பார்த்து பகைவர்கள்லாம் என்னை பார்த்து சிரிக்கும்படியா ஆயிடுத்து, என்னை எள்ளி நகையாடும்படியா ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி என்று வகையிலானாகி நலியும் எல்லை, இவன் அளவற்ற துன்பத்தை மனதிலே அடைந்தான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததே அப்படின்னு சொல்லி, என்னையோ அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி இல்லாதவனாக, சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லாதவனாக, துக்கம் நிறைந்தவனாக இருந்து கொண்டு அவன் வந்து வருத்தமுற்றான். ஆனா காஞ்சனமாலை எப்படி இருந்தா, ஆஹா இவ்வளவு அழகான ஒரு பெண் குழந்தை தடுநட நடந்து காலில் கொலுசெல்லாம் போட்டு, இடுப்புல ஒட்டியானத்தோட, அழகான மேகலையோட, தலையில சுட்டி எல்லாம் வச்சுண்டு, முத்துச்சரங்கள்லாம் போட்டுண்டு, காதுல வந்து அழகான ஆபரணங்கள்லாம் அணிந்து கொண்டு, அழகா பட்டு பாவாடை எதுவுமா சின்ன பிஞ்சு காலோட 3 வயசு குழந்தையாக அப்படி அழகா நடந்து தளிர் நடை நடந்து வர அழகா பார்த்து பார்த்து ரொம்ப ரசிச்சுண்டு, ஆஹா அப்படின்னு சந்தோஷமா அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சிருந்தான். அதான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு வித்தியாசம். அவன் வந்து மடியில எடுத்து வச்சுட்டு அந்த குழந்தைய உச்சி மோர்ந்து அதுக்கு முத்தம் கொடுத்து அதை கொஞ்சரா, அந்த குழந்தைய அம்மா மூஞ்சியை பார்த்து சிரிச்சுட்டு அவளோட கன்னத்தை தடவி கொடுத்து தன்னோட கன்னத்தோட கண்ணம் ஒட்ட வச்சுட்டு அப்படியே ஆனந்தத்தை அப்படி பொழிஞ்சு அம்மாவை பார்த்து அந்த அருட்பார்வை, அந்த உமையம்மையானவள் சிறு குழந்தையாக காஞ்சனமாலைக்கு அந்த அருள் பொழியிறது. அவ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கா. இப்ப 2 கான்ட்ராஸ்டா இருக்கு. அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கா, அப்பா இங்க ரொம்ப துக்கத்தோட அப்படி மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படிங்கிறதோட இந்த பாடலோட நம்ம வந்து நிறுத்தி அடுத்ததுக்கு போலாம். இங்க மைந்தர் பேரு அப்படின்னா ஆண் மகவு வேணும் அப்படின்னு சொல்லி, எதுக்கு தவம் புரிந்தேன், மைந்தர் பேரு எனக்கு மகன் பிறக்கணும்ன்றதுக்காக தவம் செய்தேன் அப்படின்னு சொல்ற. இந்த மகம், இந்த புத்திரகாமேட்டி யாகமானது, இந்த மகமானது எனக்கு பெண் குழந்தைய கொடுத்ததுங்க இல்லையா, புத்திரகாமேட்டி யாகமானது. முகவிந்தன முகமாகிய சந்திரன், சந்திரன் போல் பொலிவோடு இருக்கக்கூடிய முகத்தை உடைய குழந்தை. முகிழ்ந்துன்னா மலர்ந்து தோன்றி வந்தது. ஆனா அடுத்த வார்த்தை என்ன, நகை வந்தன எல்லாரும் சிரிக்கும்படியா ஆயிடுத்து. நலியும் அப்படின்னா வருத்தம் அடைந்தான். எல்லைன்னா
அப்படியே அது பார்த்ததுலேருந்து அளவற்ற எல்லை இல்லாத ஒரு துக்கத்தை ஆழ்ந்து போனோம். அம்மா எல்லை இல்லாத சந்தோஷத்துல இருக்கா, அப்பா எல்லை இல்லாத துக்கத்தோட இருக்கார் அப்படின்னு. அப்ப என்ன நடந்தது, ஒரு அதிசயம் அப்படிங்கறத அடுத்த பாடல் நம்ம பார்க்க போறோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நமஹ. ராம் ராம்.